இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிஃபோர் ப்ரெக்னென்சி எவ்ரி தேர்ஸ்டேஸ் வந்து நான் ஃபாஸ்டிங்கில் இருப்பேன். இப்போ 2 இயர்ஸ் கழித்து அகெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பால் இல்லைனா ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்டுப்பேன் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது. இன்றைக்கி கிளாஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா கிறிஷ்குட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி முளைக்கட்டின ராகியை வந்து வீட்டிலேயே பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஆப்பிளை கிரேட் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து கீரை ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். கிறிஷ்குட்டி நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அவனுக்கு ஸ்லிப்பர் போட்டு விட்டாலோ இல்லை சாக்ஸ் போட்டு விட்டாலோ அதை கழட்டி எறிஞ்சிடணும். அவனுக்கு அதை போட்டிருக்கவே மாட்டான். வீட்டிலேருந்து ஸ்லிப்பர் போட்டு விட்டால் அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்குள்ளே அதை தூக்கி போட்டுருவான். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து சாப்பிட்டுட்டு ஒரு வாக் போகணுங்கிறத வந்து அவன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். எப்போ சாப்பிட்டு முடித்தாலும் அவனே வெளியில் போயிட்டு ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு உட்காந்துப்பான் போட்டு விட சொல்லி. ஒரு வழியாக அவனை தூங்க வச்சுட்டு பிரசாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரசாதம்லாம் பண்ணி சாமிக்கு படைச்சிட்டு நானும் ஃபாஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.